தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசியல் கட்சி சார்பில் பெரம்பூர் தொகுதி வெற்றி வேட்பாளர் திருவள்ளுவர் என் முப்பாட்டன் ஆதி தமிழர் குடியைச் சார்ந்தவள் திருமதி மாலதி டெல்லி கணேஷ் வேட்புமனு தாக்கல் செய்தார். தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் வரும் 23ஆம் தேதி நடைபெற இருப்பதால் பல்வேறு கட்சிகளிலிருந்து வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசியல் கட்சி சார்பில் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடும் வெற்றி வேட்பாளர் ஆதி தமிழர் குடி திருமதி மாலதி டெல்லி கணேஷ் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். உலக தமிழின பேரியக்கம் தலைவர் கரு சந்திரசேகர் முன்னிலையில் வேட்புமனு தாக்கல் செய்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய வெற்றி வேட்பாளர் திருமதி மாலதி டெல்லி கணேஷ் முதலில் கூட்டணி கட்சிகளின் தலைவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டார். பெரம்பூர் தொகுதி மக்கள் என்னை வெற்றி பெற செய்தால் 24 மணி நேரமும் எந்த குறைகளாக இருந்தாலும் தொகுதியில் நீண்டகால பிரச்சனைகளான குடிநீர், தெருவிளக்கு, சாலைகள் அமைத்தல் போன்ற எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் என்னை அழைத்து பேசலாம் என்றும் நான் அதை சரி செய்து தருவேன் என்றும் என்னை உங்கள் வீட்டு பெண்ணாக நினைத்து எனக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து பேசிய உலக தமிழின பேரியக்க தலைவர் கரு சந்திரசேகர் பேசுகையில், தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசியல் கட்சி சார்பில் உலக தமிழின பேரியக்கம் மகளிரணி தலைவி பெரம்பூர் தொகுதி வெற்றி வேட்பாளர் திருமதி மாலதி டெல்லி கணேஷ் அவர்களை நிறுத்தியுள்ளதாகவும், நமது சின்னம் உரலும் குழவியும் என்றும் பெரம்பூர் தொகுதி மக்கள் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அதேபோல் எங்கள் கூட்டணி கட்சிகளான தமிழர் தன்னுரிமை கட்சி தலைவர் பாவலர் மு. ராமச்சந்திரன் அவர்களுக்கும், வீரத்தியாகி விஸ்வநாத தாஸ் தொழிலாளர் கட்சி தலைவர் எஸ். செல்வம் அவர்களுக்கும், தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி தலைவர் சக்திவேல் அவர்களுக்கும், உலக தமிழின பேரியக்கம், தமிழ் தேசிய ஆர்வலர்கள் இயக்கம், தமிழின சமுதாய கூட்டமைப்பு மற்றும் தமிழ் சார்ந்த இயக்கங்கள் எங்களுக்கு ஆதரவாக 2026 சட்டமன்ற தேர்தலில் காலத்தின் கட்டாயமாக இணைந்து செயல்படுகிறோம். அவர்களுக்கும் முதலில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினார். எங்களுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற வைத்தால் உங்கள் வீட்டு பெண்ணாக நினைத்து எந்த நேரமும் பெரம்பூர் தொகுதியில் நீண்டகால பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செய்து கொள்ளலாம். இதை கருத்தில் கொண்டு வரும் 23ஆம் தேதி நடைபெற இருக்கும் தேர்தலில் திருமதி மாலதி அவர்களுக்கு பெருவாரியாக வாக்குகள் செலுத்தி வெற்றி பெற வைக்க வேண்டும். வெற்றி வேட்பாளர் திருமதி மாலதி டெல்லி கணேஷ் வெற்றி பெற வைத்தால் தமிழ் வழி கல்விக்கு முதல் உரிமை தரப்படும். தமிழர்களையே வேலை வாய்ப்பில் 100% நிறுத்தப்படும். பிற மொழியில் எடுக்கப்படும் விளம்பரங்கள் தமிழில் மாற்றப்படும். கடை விளம்பர பலகைகள் முழுவதும் தமிழால் எழுதப்படும். முதியோர்களுக்கு தனியாக பாதுகாப்பு இல்லம் அமைக்கப்படும் போன்ற வாக்குறுதிகளை கூறினார். மேலும் விவரங்களுக்கு 73 97 73 11 401 எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்றும் கூறினார். இதில் தமிழர் அடித்தளம் அறக்கட்டளை பொருளாளர் திருமதி ரூபாவதி சந்திரசேகரன், தமிழர் அடித்தளம் அறக்கட்டளை பொறுப்பாளர் அருள் மற்றும் தமிழ் தேசிய ஆர்வலர்கள் ஆகியோர் உடனிருந்தனர்.